முடிந்தவுடன் விருந்தினர்களுக்கான உபசரணை பக்கத்தில் இருக்கின்ற வடக்கூர் நடுநிலை பள்ளியில் வைத்து நடைபெறும். நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குருமார் மற்றும் குடும்பத்தினருக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஆங்கில பள்ளியில் வைத்து உபசரணை நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். இப்பொழுது நம்முடைய காணிக்கை அர்ப்பணிப்பதற்காக 16ஆம் பக்கம் இருக்கிற சேனைகளின் கர்த்தரே நீன் திருவள்ளம் அளவர இனிதினிதே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டோட பணிக்கண்டு அர்ப்பணிப்போம். Thank you.
இப்பொழுது உதவி குருவாக அபிஷேகம் பெற்றவர்கள் அர்ப்பணிப்பு பாடலாக 15ஆம் பக்கத்தில் உள்ள தந்தையரனே இயேசுவே இந்த நேரமே உமக்கே என்ற பாடலை அவர்கள் அர்ப்பணிப்பு பாடலாக உதவி குரு அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டும் பாடுவார்கள். நம்மையும் நம்முடைய காணிக்களையும் ஆண்டுடைய கருத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனாய இயேசு ரத்தத்தால் எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறீரே. நாங்கள் அபாத்திராயனும் அவர் மூலமாய் உமண்டே வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கையும் உடைய நாமகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண கிடவோம். இரண்டாவது லித்தானியா. பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோகத்தின் சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபை நல்வாழ்வுக்காகவும் அவைகள் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரர்களும் விசேஷமாய் பேரல் பெருந்திரு தாமஸ் கே ஓமன் என்னும் நமது பிரதம பேராயரும் அருள் பெருந்திரு SCC தேவசகாயம் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. உதவி குருக்களாக இப்பொழுது அபிஷேகம் பெற்றிருக்கும் இவர்கள் கடவுளின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி உத்தமமாய் ஊழியம் செய்ய கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக.
தெய்வ பணிவிடைக்காரரான மனைவிகளும் குடும்பத்தாரும் விசேஷமாக இப்பொழுது அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்களுடைய வீட்டாரும் கிறிஸ்துவின் அன்பை எடுத்து காட்டும்படி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அநாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக.